கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரம். ராசிநாதன் நீச்சத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை வெளியே வரார். மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து புதன் அப்படியே 8ஆம் இடத்திற்கு மாறி நீச்சத்திலிருந்து வெளியே வந்து தன்னுடைய நண்பரான சூரியனோடு சேர்ந்து சூரியனும் புதனும் சேருகின்ற புதாதித்ய யோகம் செயல்படக்கூடிய அருமையான யோக வாரங்க இந்த வாரம். ஒரு 3-4 மாசமா நீங்க நல்லாவே இல்லை கன்னிராசிக்காரர்கள். மற்ற கிரகங்களும் சாதகமாக இருந்தாலும் ராசிநாதன் அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இல்லாத காரணத்தினால் கன்னிராசிக்காரர்கள் பெருத்த நன்மைகளை அனுபவிக்க முடியல அப்படிங்கறதுதான் உண்மை. எல்லாமே அதாவது வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது உங்க முன்னாடி அந்த பிரியாணி இந்த பிரியாணி போட்டால் சாப்பிட முடியுமா? இப்போ தானே சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் 2 தட்டு பிரியாணி கொண்டு வந்து வச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்பீங்க இல்லையா? அது மாதிரி எதையும் கொடுத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ராசிநாதனாகிய புதன் உங்களுக்கு 3-4 மாதமாக வலுவில்லாமல் இருந்த நிலைமைகள் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து மாறுகிறது. செவ்வாய்க்கிழமையிலிருந்து ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு அப்படியே படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். ஐயா 8ஆம் இடத்திற்கு போறதுனால என்ன ஏதாவது கஷ்ட நஷ்டம் வரும்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாதுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும், எதிர்பாராத அறிமுகங்கள் கிடைக்கும். இவர் நல்லவர் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த அமைப்புகள் தலைகளாக மாறி அவர் நல்லவராக வருவதும், இவர் நமக்கு உதவிகளை செய்வார் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது அதுல ஒரு ஏமாற்றம் வர்றதும், ஒரு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்காம வேற மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுக்க உண்டு. 8ஆம் இடத்து 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சனாக இருப்பதால் வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு பயணங்கள் இருக்கும். 12ஆம் இடமும் அப்படித்தான் இருக்குது. இவரும் 12ஆம் அதிபதி அப்படித்தான் இருக்கிறாரு. பயணங்களின் மூலமாக நன்மைகள்லாம் இருக்கும். சிலருக்கு மட்டும் அப்பாவால கொஞ்சம் விரயங்கள், அப்பாவால ஏன்னா ஆஸ்பத்திரி செலவுகள் அல்லது அப்பாவுக்கு பணம் அனுப்புறது, அப்பா இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறாங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உதவணுமே என்கின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக வரும். அதை தாண்டி வருமானம் நல்லா இருக்கும். 2 சுவர்கள் வலுத்து பார்க்குறாங்க. பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம். உண்மையிலேயே ராசிநாதனுடைய நீச்சம் என்கின்ற அமைப்பு நீங்குவதால் இனிமேல் சுதந்திரமான நல்ல அமைப்புள்ள ஆரோக்கியம் கடனற்ற வாழ்க்கையை அமையக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து அமைகிறது.